ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சத்துமா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த சத்து மாவுல இருந்து சூஜான் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு ஓப்பன் பண்ணி சளிச்சு தான் மாவு எடுக்கணும். ஏன்னா இந்த கடலும் இது மாதிரி நறுநறுன்னு இருக்குங்களே, இந்த மாதிரி இருந்துடும். இது நைஸாக இருந்தால் தான் க்ளோஸ் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா சலிக்கணும். அந்த நறுநறுன்னு இருக்கிறதுல எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கிறணும் மாவை. ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு அப்படி என்னென்ன பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளானது தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது சிம்பிள் தான். I am waiting for a bus at the end of the night. சளிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, பால் தான் காய்ச்சாமி. ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட எந்த அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு அதை பிணையிற அளவுக்கு பால் காய்ச்சிக்கிடுங்க. பால் கொதிச்சு பொங்கி வந்துச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பாலை எடுத்து இந்த சத்து மாவுல மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடாக இருக்கும் பால், அதனாலதான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாலை ஆற வச்சதுக்கு அப்புறம் கூட மிக்ஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி இந்த மாவு பிணைஞ்சு தரணும். நிறையாவும் தண்ணி ஆயிடக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பிணையிறோமோ அந்த மாதிரி பிணையணும். இப்படி இருக்கணும். பிணைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அமுக்கி பிணையணும். நெய் ஊற்றி பிணைஞ்சுக்கலாம். உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் ஊற்றி பிணைஞ்சுக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா நெய் ஊற்ற தேவையில்லை. நான் லைட்டாக நெய் ஊற்றி பிணைஞ்சுக்கினேன். இப்போ பிணைஞ்சு முடிச்சாச்சு. இந்த நெய்யை கையில் தடவிட்டு இன்னும் அந்த ரோஜாவுக்கு ரோல் பண்ணுற மாதிரி அதை உருட்டி எடுத்துக்கணும். 2 கையிலுமே தடவி உள்ளங்கையில தடவிட்டு கொடுக்கணும். அப்பதான் கொட்டாம வரும், நல்லா சாஃப்டா வரும். அந்த விருப்பு விடாம இருக்கணும். இந்த உருட்டுறது இந்த விருப்பு இல்லாம இருக்கணும். அப்படின்னாதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது கரையாது, இல்லைன்னா கரைஞ்சு போயிடும். அதனால விருப்பு இல்லாம நல்லா உருட்டணும். சரி, உருட்டினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். உருட்டினதுக்கு அப்புறம் இப்படிதான் விட்டுறணும். நல்லா வலுவலுன்ட்டு விட்டுறணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. நெய் வச்சுதான் நான் உரைக்கணும். நெய் பிடிக்காதவங்க நெய் சூட்ட தேவையில்லை. அப்புறம் சீனி பாவுக்கு ரெடி பண்ணணும். தண்ணி ஒரு அரை செம்பு வச்சுட்டு சீனி நமக்கு தேவையான அளவு. சத்து மாவுல இனிப்பு அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் சீனி வச்சு சீனி பாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்புல வெண்ணெயை விட்டு கொதிக்க வச்சு ஒவ்வொரு உருட்டி வச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்த்தேன். அந்த எண்ணெய் சூடாயிடுச்சா பொரியிலான்ட்டு அது போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நிறையா போடணும். எனக்கு சூடாயிடுச்சு, அதோட நான் எல்லாத்தையும் லைனாக போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி வரும், அந்த மாதிரி எடுக்கணும். ரொம்பையும் பொரிச்சிட்டோம்னா இப்படி கல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கலர் லேசாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துட்டா போதுமானது. இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்பையும் பொரிச்சிடாதீங்க, கல்லாயிடும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பொரிச்சது சூடோடய அந்த சீனி பாவுல மிக்ஸ் பண்ணிடணும். சீனி பாவு ரொம்ப கெட்டியான ஆக தேவையில்லை, லேசாக தண்ணியாக இருந்தாலே பரவாயில்ல. இந்த பொரிச்சது எல்லாத்தையும் சீனி பாவுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்த்தேன், கரைதான் போட்டு பார்த்தேன். அந்த கரையில அதோட எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா ஊறணும். இது நல்லா ஊறணும். ஊறினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும், இல்லைன்னா உள்ளக்க போகவே போகாது. 3 hours later. இது பாருங்க, நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.